ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 19:7-8 நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. பாருங்கள், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, செம்மையானது, நிறைய சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன பண்ணுமா? முதலாவதாக ஆத்மாவை உயிர்ப்பிச்சிருமா. ஆண்டோடைய வார்த்தை செத்துப்போன நிலைமையில இருக்கிற ஆத்மால செத்துப்போனதை கூட உயிர்ப்பித்து விடுமா. ஆத்மா மரணம் இருக்கிறதுல கொடூரமான மரணம். ஆத்மா ஜீவனோடு இருக்கணும், துதித்து கொண்டே இருக்கணும், ஆத்மா வாழணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் தமது ஜீவனையை கொடுத்தார். அந்த ஆத்மாக்கு ஆகாரமே கர்த்தருடைய வார்த்தை தான். சரீரத்துக்கு தான் உலக பிரகாரமான உணவுகள், தானியங்கள், நீர் மட்டுமா ஜூஸ் என்று நிறைய சொல்லலாம். ஆத்மாவுக்கு ஆகாரம் கர்த்தருடைய வார்த்தை. அதை சாப்பிடும் பொழுது, அந்த வார்த்தையை நாம் உட்கொள்ளும் பொழுது, வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டு விடுகிறது. அதோடு விட்டுவிட பேதையை கூட ஞானியாய் மாற்றுமா. அறிவே இல்ல, முட்டாளா இருக்கிறோம். நிறைய நேரம் நம்ம திட்டுறோம், பிள்ளைகளை கடிந்து கொள்கிறோம், இப்படியும் இருப்பாங்களான்னு சொல்றோம். ஆனால் அதை ஞானியாய் மாற்றி விடுமா. அந்த அளவு ஞானத்தை கொடுக்கக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. இருதயத்தில் எனக்கு சந்தோஷமே நிறைய பேருக்குள்ள இல்ல. வெளியே சிரிப்பாங்க, உள்ள அழுதுட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது நல்லா இருக்கிறது போல காமிச்சிருக்காங்க, வெல் ட்ரெஸ்ட், பார்க்க நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்ல அலுவலகம் போய் எல்லாம் வந்தாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு பெருமை, ஒரு ஏமாற்றம், ஒரு விரக்தி, ஏதோ ஒண்ணு ஒரு இழந்த மாதிரி ஒரு வெற்றிடம். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைங்க இல்ல. கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல சரியான வீடு இருக்குதோ, தங்க இடம் இருக்குதோ, ஆகாரம் இருக்குதோ, அவங்க இல்லைனாலும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். காரணம், வார்த்தையினால் நிரம்பி இருப்பாங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை கண்களை தெளிவிக்கிறதா. நல்ல தெளிவான ஒரு பார்வை கொடுத்துரும். எதை குறிச்சு கவலைப்படாது. ஏன்னா இம்மையை பார்க்காது, மறுமையை பார்க்கும். மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. என்னென்ன ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்காக தானே வெளிப்படுத்தின விசேஷம், கொடுக்கப்படாத விசேஷமானது. அந்த கிருபைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதனால கர்த்தருடைய வேதத்தை நம்ம நேசிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது அது வாழ்க்கையை மாற்றிவிடும். ஒரு முறை ஒரு வயதான தாத்தா உட்காந்து வேதத்தை வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் கிட்ட போய், தாத்தா இந்த வேதத்தை வாசிக்கீங்களே, இதனால என்ன கிடைக்கும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறான். அவர் ஒன்னும் பதில் சொல்ல, அவனை பாக்குறாரு, திருப்பி வாசிக்கிறாரு, திருப்பி கேட்கறான், தாத்தா நான் கேட்கறேன் சொல்லுங்க. உடனே அது பக்கத்துல அவங்க வீட்டுல இருந்த அடுப்பு கறி பிளாக்கா இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதை கையை பட்டா கூட கறியா பிடிக்காது. ஒரு கூடை, ஒரு பேஸ்கெட், மூங்கிலான ஒரு கூடையில அந்த அடுப்பு கறி எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த கறி போட்டு அந்த கூடை கருப்பு கலரா இருக்குது. சரி, நான் உனக்கு சொல்றேன், நீ ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வா அப்படின்னாரா. உடனே அந்த கூடை எடுத்துக்கோ, கொஞ்சம் தள்ளி கார்டன் வச்சிருக்காரு, தோட்டம் மாதிரி. அந்த தொட்டில தண்ணி இருக்குல்ல, அந்த கூடையில அந்த தண்ணியை பிடிச்சு இந்த கொஞ்சம் செடிக்கு மட்டும் நீ தண்ணி ஊத்திட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நான் அந்த பைப் பகுதியை வாசித்திருப்பேன், உனக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னாராம். ஓடிப்ப அந்த கூடையை எடுத்துட்டு போய் அந்த தொட்டில இருக்க தண்ணிய அந்த கூடையை போட்டு மொண்டு அந்த செடிக்கு கொண்டு ஊத்துறான். அவன் தொட்டில இருந்து அந்த தண்ணி அப்படியே வரும். செடிக்கு கிட்ட போக்குள்ள எல்லா தண்ணியும் அதுல ஃபுல்லா அந்த கூடை வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கும், துவாரங்கள் இருக்கிறனால அதெல்லாம் சிந்தி போயிடும். முயற்சி எடுக்கிறான், விடல, எப்படியாவது செடிக்கு தண்ணி கொண்டு சேர்த்தணும்ட்டு சோ மெனி டைம், பல முறை அந்த மூங்கில் கூடை எடுத்து திரும்ப திரும்ப தண்ணி ஊத்துறான். ஒன்னும் நடக்கல. நேரா வந்துட்டு டயர்டாகி இவரும் பைபிள் வாசித்து முடிச்சுட்டு உட்கார்ந்து வந்திருக்கிறான். அந்த கூட வச்சுட்டு, தாத்தா என்னால முடியல, நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறான். திருப்பி இந்த பைபிள் வாசிக்கிறீங்களா, அதனால என்ன கிடைக்கும் சொன்னாராம். அந்த கூடையை பாரு அப்படின்னாராம். பார்த்தான், எடுத்துட்டு போகும்போது எப்படி இருந்து, கருப்பு கலரா இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்குது, நல்ல அழகான கலரா மாறிடுச்சு. அழுதுல உள்ள கருப்பு எல்லா கலரும் போயிடுச்சு. நம்ம அதுல ஹோல்ஸ் எல்லாம் இப்ப தெளிவா தெரியுது, பாக்குறதுக்கு அழகா இருக்கு அப்படின்னா. அதே போலதான் வேதத்தை வாசித்தீங்கன்னா இந்த மாதிரி அழுக்கெல்லாம் கிளியர் ஆயிரும், பாவெல்லாம் கழுவப்பட்டுரும், அழகான பாத்திரமா மாறினது போல. அது தண்ணியை எடுத்து ஊத்துனா அதே மாதிரி இதை வாசிக்க நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்துடும். பேதையா இருந்தா அவனை ஞானியா மாத்திரும், கண்களை தெளிவுலதா மாத்திரும், இருதயத்துல சந்தோஷம் கொடுக்கும், ஆத்மா உயிர்ப்பிச்சுன்னு சொன்னாராம். புரிஞ்சு கொண்டானா. இதுதானே உண்மை. இன்னைக்கான நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம், எப்பவும் சொல்றேன், டைமே இல்லை, பிஸியா இருக்கிறோம். மொபைல்ல எவ்வளவோ ஃபேக் நியூஸை வாசிப்போம், ஃபார்வர்ட் நியூஸை நம்மளும் வாசித்துட்டு 4 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம். என்னென்னலாமோ யூடியூப்ல வரதை பார்ப்போம், வாசிப்போம், சிலதை படித்ததில் பிடித்ததுன்னு சொல்லி கூட அதை போட்டு வைப்போம். இல்ல, இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி இருதயத்துல சந்தோஷம் வேணும்னா, சமாதானம் வேணும்னா, நிறைவு வேணும்னா, குறைவற்ற ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில என்றைக்காவது ஒரு நல்ல
எப்பொழுது நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அதுல ஜீவன் இருக்குது. மரித்த ஆத்மாவையும் ஜீவன் உள்ளதாய் மாற்றும். செத்துப்போன வாழ்க்கையை திருப்பி உயிர்ப்பிக்க வைக்கும். பட்டுப்போன மரத்தை அது துளிர்க்க வைக்கும். ஏன் நம்ம வாழ்க்கையில் அதை செய்யக்கூடாது? வாசிப்போம். ஆண்டவரே, வார்த்தையின்படி வாழ்ந்து காண்பிப்போம். ஆண்டவரை நேசிப்போம். நிச்சயமாகவே மேன்மையான இடத்துல கொண்டு போய் பஞ்சபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் எங்கள் கையில் உடைய வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறீங்கப்பா. எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியம், எத்தனையோ பேருக்கு அது தெரியல. ஆனா இந்த நாட்கள் நாங்கள் சரியா நாங்க பயன்படுத்துறதில்ல. அநேக நேரம் அதுக்கு நேரம் ஒதுக்குவதில்லை. அநேக நேரம் அதை தூக்கி ஓரமா வச்சிருந்தோம். மற்ற காரியங்கள்லாம் வாசிக்கிறோம். நீ அந்த வேதத்தை வாசிக்கணும், அதுக்கு முக்கியத்துவம் எங்குமே கொடுக்கப்படல. நாங்கள் அப்படி நம்முடைய வார்த்தையை வாசிக்கிறவர்களாய், அதன்படி நடக்கிறவர்களா, அதை அதிகமாய் என்றென்றைக்கு அது எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் பிரியாத ஒன்றாய் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிக நேரத்தை அதுக்கு செலவழித்து தியானிக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. உங்க செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லியிருக்கீங்களா? இந்த கிருபையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுங்கப்பா. வார்த்தையின் மேன்மையை காண்பீங்க, மகத்துவத்தை காண்பீங்க, வல்லமையை காண்பீங்க. ஜீவன் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வேதத்தை வாசிச்சா என்ன கிடைக்கும்னு கேட்கறீங்களா? வாசிச்சீங்கன்னா சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே ஆத்மாவில ஜீவன் வந்துடும், இருதயத்துல சந்தோஷம் வந்துடும், கண்களுக்கு தெளிவு வந்துடும். பேதையா இருந்தா கூட ஞானியா மாறிடுவோம். இந்த கிருபை நம்ம கூட கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கிறார். வாசிப்போம். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.